அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் நிச்சயமாய் நம்ம இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அவர் கரம் பிடித்து நடத்தின விதங்கள் ஆச்சரியமானவைகள். ஆமென். நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவர் பார்த்து நம்மை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கடந்து வரும்போது அவர் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி செல்ல அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் கண்ணீர் வடிக்கும் போது கூட அவர் நம்மை பாதுகாத்து அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் நடத்தின விதங்களை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, நீர் எத்தனையா எங்களை நடத்தினீரப்பா. ஆண்டவரே, எத்தனையா எங்களை நீர் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தீரே தகப்பனே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நடத்தி வந்த பாதைகள், அவர் நம்மை போஷித்த விதங்கள், அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்து ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபா லஹந்தர பல்ல ரீ கலபரபா. ஹல்லேலூயா. ஆண்டவரை போல யாருமே கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்கள்ல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, ஏன்பா எனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள், ஏன்பா இப்படிப்பட்ட வேதனைகள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மளை நிரப்பினாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த மாதத்தின் கடைசி நாள்ல ஆண்டவரை பார்த்து நம்ம நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரீ கபல தீரபல ரிபா தர சந்தரபா லேமா ஹந்தரபல ரீ கலபா. நமக்கு புரியாத ஒரு பாதையில ஆண்டவர் நம்மை நடத்தினார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. சொல்லலாமா? புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தி நீர் ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தி நீர் ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. சொல்லலாமா? ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நானைத்த வேளையில் அணைத்தது உன் பிரசன்னமே என் இயேசுவே.
கண்ணீரால் படுக்கையை நாளைத்த வேளையில் அணைத்தது உன் பிரசன்னமே என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, உங்கள் நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஏன் இந்த சோதனை? எத்தனை நேரம் அப்படி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அழுது இருக்கிறீங்க. ஏப்பா என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனைகள் நீங்க அழுதுருக்கிறீங்கள? ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றுகிற தேவன். ஆமேன். ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. சொல்லுங்க, ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. என் தூங்கா இரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீரும் வார்த்தையா என் இயேசுவே. என் தூங்கா இரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீரும் வார்த்தையா என் இயேசுவே. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, உங்கள் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஹல்லேலூயா. ஒரு நெருக்கம் வரும்போது நம்முடைய தேவைகளின் மத்தியில் இந்த மாதம் முழுவதும் நீங்க திரும்பி பாருங்களேன். நம்ம வழியிலேயே அப்படி நம்ம திகைச்ச நேரத்துல ஆண்டவர் அதிசயமாய் காரியங்களை நடப்பித்து கொடுத்தாரே. ஒவ்வொன்றாய் நினைத்து நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழி இல்லை என்று நான் திகைக்கையில். சொல்லுங்களேன், நெருக்கத்தின் வேளையில் என் தேவையின் பிடியினில் வழி இல்லை என்று நான் திகைக்கையில், அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்தித்தீ நடத்தினீர் என் இயேசுவே. அதிசயமானவர் என் தேவை யாவையும் சந்தித்தீ நடத்தினீர் என் இயேசுவே. எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, உங்கள் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஹல்லேலூயா. பல ரிபா தர சந்தரபா. நன்றி சொல்லுங்க. தாவீது சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவன் நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபா லிபா தர சந்தரபா லேமா அந்தரபல ரிகலபரபா. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி தாவீது சொல்லிட்டு சொல்றான், என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார், என் நோய்களை குணமாக்கினார், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார், நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கினார், கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போலாயிற்று. யோசிச்சு பாருங்க, நீங்க திரும்பி பாருங்க, எத்தனை வியாதிகளிலிருந்து நம்மை சுகமாக்கினார், எத்தனை பாவங்களை நமக்கு மன்னித்தார். இந்த மாதம் முழுவதும் எத்தனை காரியங்களை எத்தனை
குறைகள் உண்டு. ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை நம்ம பேசி இருக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமான வழிகளை நம்ம நடந்திருக்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி மன்னித்தாரே. ஹalleluya. நன்மையும் கிருபையும் நம்மை தொடர பண்ணினாரே. ஹalleluya பாலா ரிபாதரா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து நல்லவர்னு சொல்லலாமா? நல்லவர் நல்லவர்னு சொல்லுங்க. ஹalleluya. வாயை திறந்து இயேசுவே நீ நல்லவர்னு சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவே நீ நல்லவர். 2 கைகளை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. சொல்லலாமா? எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே பாதையில் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்தீரப்பா. இன்னும் வருகிற மாதங்களில் எல்லாம் நீ நல்லவராய் இருப்பீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதுவரை நல்லவராயிருந்த கர்த்தர் எங்களை விட்டு விட மாட்டீங்க ஆண்டவரே. நீ நல்லவராகவே இருப்பீர் ஆண்டவரே. நீ நடத்த போகிற காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். நிச்சயமாய் நீர் எங்களை நடத்துவீர். ஆச்சரியமான பாதைகளை எங்களுக்கு காட்டுவீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.